வணக்கம். HDFC ஃபோக்கஸ்டு ஃபண்ட் growth பிளான் பத்தி ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு நாம இந்த ஃபண்ட பத்தி நல்லா அலச போறோம். எங்க கிட்ட ஃபண்ட் கார்டு இருக்கு, அப்புறம் அதோட குவார்டைல் ரேங்கிங் ரிப்போர்ட்டும் இருக்கு. ம் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸையும் வச்சு இதோட முக்கிய அம்சங்கள் என்ன, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். சரி, மத்த ஃபண்டுகளோட ஒப்பிடும்போது இது எங்க நிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. முதல்ல அடிப்படை விஷயங்கள். இது ஒரு ஈக்விட்டி ஃபண்டு, அதுலயும் ஃபோக்கஸ்டு வகை. ஃபோக்கஸ்டுனா அதாவது ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணி ஒரு அதிகபட்சம் 30 கம்பெனி பங்குகள்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓஹோ, அப்போ குறைவான பங்குகள்ல கவனம் அதிகம் இருக்கும். இதோட பெஞ்ச்மார்க், அதாவது ஒப்பீட்டு அளவுகோல் நிஃப்டி 500 TRI. சரி, இப்போ எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு இது கிட்ட? AUM இப்போதைக்கு கிட்டத்தட்ட 21,456 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை நிர்வகிக்கிறாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் திருமதி ரோஷி ஜெயின், அப்புறம் திரு த்ருவ் முச்சல். ஆமா, நோக்கம் என்னன்னா இந்த குறைவான பங்குகள் மூலமா நீண்ட காலத்துல நல்ல வளர்ச்சி இல்லைன்னா வருமானம் ஈட்டுறது. ஆனா இதுக்கு கேரண்டி இல்லன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்பவுமே கேரண்டி கிடையாது. இது 2004 ஆரம்பிச்ச ஃபண்ட். முதலீடு பண்றதுக்கு எவ்வளவு மினிமம் வேணும்? நீங்க வெறும் 100 ரூபாயில கூட மாசாந்திர SIP-ஆவோ இல்ல மொத்தமாவோ முதலீடு செய்ய முடியும். இது நல்ல விஷயம். ஆமா. சரி, வெளியேறும் கட்டணம் எக்ஸிட் லோட் பத்தி சொல்லுங்க. நீங்க யூனிட் வாங்கின ஒரு வருஷத்துக்குள்ள பணத்தை எடுத்தா 1% கட்டணம் உண்டு. ஓராண்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் கட்டணம் எதுவும் இல்ல. கடைசியா இதுல ரிஸ்க் எவ்வளோ? ரிஸ்க் ஸ்டேட்டஸ் மிக அதிகம், அதாவது வெரி ஹைன்னு வகைப்படுத்திருக்காங்க. இது ஃபோக்கஸ்ட் ஃபண்டுங்கிறதால எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, செயல்பாடு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. ஃபண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தா சராசரியா வருஷத்துக்கு 16.17% வருமானம் கொடுத்திருக்கு. பரவாயில்லையே. சமீபத்திய ரிட்டர்ன்ஸ் எப்படி? குறிப்பா கடந்த 3 வருஷத்துல 21.64%, 5 வருஷத்துல 28.23% வருமானம் வந்திருக்கு. ஓ, இது பெஞ்ச்மார்க்கோட அதிகமா? ஆமா, அதோட பெஞ்ச்மார்க்கான நிஃப்டி 500 TRI அதே 3 வருஷம் 5 வருஷ காலத்துல முறையே 15.09%, 20.9% தான் கொடுத்திருக்கு. அப்போ ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணிருந்தா 5 வருஷத்துல அது 34,570 ரூபாயா வளர்ந்திருக்கு. பெஞ்ச்மார்க் படி பெஞ்ச்மார்க் படி அது 26,689 ரூபாய் தான் இருந்திருக்கும். ஆனா 10 வருஷத்துல அங்கேயும் இதே மாதிரி பெரிய வித்தியாசமா? இல்ல, அங்க கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. 10 வருஷத்துல ஃபண்ட் வருமானம் 36,508 ரூபாய், பெஞ்ச்மார்க்க 35,989. ஓ, அப்போ ரொம்ப கிட்டக்க வந்துருச்சு. ஆமா, நீண்ட காலத்துல பெஞ்ச்மார்க்க ஒட்டி தான் இருந்திருக்கு. ஆனா 5 வருஷ SIP முதலீட்ல XIR பார்த்தா 22.96%. அது நல்ல நம்பராச்சே. பெஞ்ச்மார்க் SIP XR எவ்வளோ? அது வெறும் 15.28% தான். சோ SIP முதலீட்டாளர்களுக்கு சமீபத்துல நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா இந்த குவார்டைல் ரேங்கிங் கொஞ்சம் வேற மாதிரி கதை சொல்லுதே. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, இந்த ரேங்கிங் என்ன சொல்லுதுன்னா, இதே மாதிரி ஃபோக்கஸ்டு ஃபண்டுகளுக்குள்ள நம்ம ஃபண்டு ஒவ்வொரு வருஷமும் எப்படி செயல்பட்டிருக்குன்னு. டாப் 25%னா முதல் கால் பகுதி, டாப் குவார்டைல். கடைசி 25%னா 4ஆம் கால் பகுதி. ஓகே, இங்க பாருங்க, 2018, 2019, 2020 இந்த 3 வருஷத்திலயும் இந்த ஃபண்ட் கடைசி கால் பகுதியில, அதாவது ரொம்ப சுமாராதான் செயல்பட்டிருக்கு. அப்படியா? அது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாச்சே. ஆமா, ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் தெரியுது. 2022, 2023, 2024, ஏன் இந்த வருஷம் 2025 இதுவரைக்கும் YTD கூட முதல் அல்லது மேல் நடு பகுதி கால் பகுதியில இருக்கு. அப்போ ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருக்கேன்னு சொல்லலாமா? ஆமா, சமீபத்திய செயல்பாடு நல்ல முன்னேற்றம் காட்டுது. ஆனா நீங்க கேட்ட மாதிரி முன்னாடி சரியா பண்ணாதது ஒரு கேள்விக்குறிதான். இந்த முன்னேற்றம் நீடிக்குமாங்கிறதா முக்கியம். சரி, இவங்க பணத்தை எங்கே முதலீடு பண்றாங்க? போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு? முதலீட்ல சுமார் 85% பங்குகள்ல இருக்கு. மீதி 11.68% ரொக்கம் அல்லது அதுக்கு நிகரான கருவிகள்ல இருக்கு. பங்குகள்லயும் எந்த மாதிரி? லார்ஜ் கேப், மிட் கேப்? பெரும்பாலும் லார்ஜ் கேப் தான். பெரிய நிறுவன பங்குகள்ல 65.91%. ஓஹோ, மிட் கேப்ல 5.59%, ஸ்மால் கேப்ல 13.82% முதலீடு செஞ்சிருக்காங்க.
சரி, முக்கியமா எந்தெந்த பங்குகள்ல வச்சிருக்காங்க டாப் ஹோல்டிங்ஸ்? நம்பர் 1 ஹோல்டிங் வந்து ட்ரிப்ஸ், அது 12.16%. அதுக்கடுத்து அதுக்கப்புறம் பாருங்க, ஐசிஐசிஐ பேங்க் 9.67%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 8.47%, ஆக்சிஸ் பேங்க் 7.07%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 4.64%. அடேங்கப்பா, முத 5ல 4மே பெரிய வங்கிகளா? ஆமா, இதனால துறை வாரிய செக்டர் அலோகேஷன் பார்த்தா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 40% போயிருக்கு. என்னது 40%? இது ரொம்ப அதிகம் இல்லையா? ஒரே துறைக்கு இவ்ளோ ஒதுக்கீடு? நீங்க சொல்றது சரிதான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுக்கு பேரு கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். இதுல என்ன பிளஸ் மைனஸ்? பிளஸ் என்னன்னா, ஒருவேளை நிதித்துறை நல்லா செயல்பட்டா இந்த ஃபண்டுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். மைனஸ்? மைனஸ் என்னன்னா, நிதித்துறைக்கு ஏதாவது சிக்கல் வந்தா, உதாரணமா வட்டி விகிதம் மாறினா இல்ல புதுசா ஏதாவது ரூல்ஸ் வந்தா, மத்த ஃபண்டுகளை விட இது அதிகமா பாதிக்கப்படலாம். புரியுது. இதுக்கு அடுத்து எந்த துறைகள் வருது? ஆட்டோமொபைல் துறைக்கு 15.64%, ஹெல்த் கேர் துறைக்கு 8.01% ஒதுக்கியிருக்காங்க. மத்த ரிஸ்க் அளவீடுகள் ஆல்பா பீட்டா எல்லாம் என்ன சொல்லுது? ஆல்பா 8.12 இருக்கு. இது நல்ல விஷயம். அப்படின்னா சுருக்கமா சொன்னா, பெஞ்ச்மார்க்கை விட ரிஸ்க அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபண்ட் எவ்வளவு அதிகமா வருமானம் கொடுத்திருக்குன்னு காட்டுது. 8.12ங்கிறது ஒரு நல்ல ஆல்பா. ஓகே. பீட்டா? பீட்டா வந்து 0.72. இது 1க்கு கீழே இருக்கு. அதனால சந்தையோட ஒப்பிடும்போது இந்த ஃபண்டோட ஏற்ற இறக்கம் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். சந்தை 1% ஏறுனா இது 0.72% தான் ஏறும். இறங்குனாலும் அப்படியே. அப்போ ஆல்பா நல்லா இருக்கு, பீட்டா குறைவா இருக்கு, ஷார்ப் ரேஷியோ சாட்டினோ ரேஷியோவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. 1.48, 3.05. ஆமா, எடுத்த ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி நல்ல வருமானம் கொடுத்திருக்குன்னு இந்த ரேஷியோக்கள் காட்டுது. ஆனா ஓவரால் ரிஸ்கோமீட்டர் மிக அதிகம்னு தான் சொல்லுது. அப்போ ஒரு சுருக்கமா பார்த்தா HDFC ஃபோக்கஸ்ட் ஃபண்ட் ரொம்ப வருஷமா இருக்கிற ஃபண்ட். சமீப வருஷங்கள்ல பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கிங் எல்லாம் நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா, முக்கியமா பெரிய நிறுவன பங்குகள், அதுலயும் குறிப்பா நிதித்துறையில அதிகமா முதலீடு பண்றாங்க. ஆனா ரிஸ்க் லெவல் மிக அதிகம். இதையும் மறக்கக்கூடாது. அப்புறம் அந்த நிதித்துறை கான்சென்ட்ரேஷன். கரெக்ட். அதனால இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இந்த ஃபண்டோட ஃபோக்கஸ்டு தன்மையும் ஒரே துறை மேல இவ்வளவு அதிக கவனமோ, எதிர்காலத்துல சந்தையில செக்டார் ரொட்டேஷன் நடந்தாலோ இல்ல புதுசா ஏதாவது விதிமுறைகள் வந்தாலோ மற்ற டைவர்சிஃபைடு ஃபண்டுகளோட ஒப்பிடும்போது எப்படி பாதிக்கப்படலாம், இது நீங்க யோசிக்கணும். இது நிஜமாவே ஒரு முக்கியமான கேள்வி. இங்க நாங்க பகிர்ந்துகிட்டது எங்க கிட்ட இருந்த தகவல்களை வச்சு செஞ்ச ஒரு ஆய்வு மட்டும்தான். என்ன முதலீட்டு முடிவையும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரை கேட்கறது நல்லது. இல்லனா நீங்களே இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. முக்கியமா கடந்த கால செயல்பாடு எதிர்கால வருமானத்துக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இது உங்களுக்காக HDFC ஃபோக்கஸ்ட் ஃபண்ட் பற்றிய ஒரு ஆழமான பார்வை. அடுத்த ஆய்வில் சந்திப்போம். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.